முதல்ல பிறப்பெடுத்தது வந்து மீன் தான். ஆப்வியஸ்லி அது உங்க முன்னோர்களுக்கு போயிருக்கு. விஷ்ணுவோடைய அவதாரமே மச்ச அவதாரமா ஓகேங்களா. ஸோ அது அங்க போய் சேருது. அப்படி இல்லைன்னா காக்காக்கு வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு பிறவில ஏதோ ஒரு ஜீவனத்துக்கு வந்து அது போய் சேரும். அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்துதான் அவங்களுடைய அடுத்த பிறவி இருக்கும். உங்க குடும்பத்திலே பிறப்பாங்களா, அதே குடும்பத்துல பிறப்பாங்களாங்கிறது நம்மளால பதில் சொல்ல முடியாது. பட் அபியஸ்லி அந்த வீட்டுல வந்து அவங்களுடைய நினைவுகள் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருந்தா அவங்க அங்கேயே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 90% வந்து இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப அவங்க மறுபிறப்பு எடுத்துட்டாங்க, அந்த திதி வந்து யாருக்கு போய் சேரும்? திதி நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த அரிசி பிண்டம் தான் வைப்பீங்க. அதை ஒண்ணுல வந்து தண்ணியில கரைச்சிருவீங்க. தண்ணியில இருக்கிறது யாரு? மீன். மீன் தான் நம்மளுடைய ஜீன்ல முதல்ல இருந்தது. இந்த உலகத்துல முதல்ல பிறப்பெடுத்தது வந்து மீன் தான். ஆப்வியஸ்லி அது உங்க முன்னோர்களுக்கு போயிருக்கு. இந்த காரணத்தினாலதான் பிண்டத்தை வந்து தண்ணியில கரைப்பாங்க. ஆத்துல குளத்துல எல்லாம் ஏன் கரைக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆதி மூலம்ங்கிறது மீன் தான். மீன் தான் நம்மளுடைய முதல் பிறப்பு. அதனாலதான் விஷ்ணுவோடைய அவதாரமே மச்ச அவதாரமா இருக்கும். ஓகேங்களா. சோ அது அங்க போய் சேருது. அப்படி இல்லைன்னா காக்காக்கு வச்சிடுறீங்க. ஏதோ ஒரு பிறவில ஏதோ ஒரு ஜீவனத்துக்கு வந்து அது போய் சேர்ந்துரும். அவ்வளவுதான். சோ இது அங்க அவங்க அடுத்த பிறப்பு எடுத்துட்டு அவங்கள போய் சேருமானா அவங்கள போய் சேராது. ஏதோ ஒரு ஜீவராசிக்கு வந்து அது புண்ணியமா போய் சேர்ந்துரும்.